அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையன்று இருக்கக்கூடிய கிரக நிலைகள் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்களை தரப்போகிறது என்று இப்போது பார்க்கலாம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதியும் 8ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவான். இவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய புதன் பகவானோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த இருவரும் உங்கள் ராசியை பார்க்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய நிலமகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல ராகு பகவானோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த இருவரும் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 12ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. 6ஆம் இடத்தை இந்த கேது பகவான் பார்க்குறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது செவ்வாய் திசை இப்பொழுது உங்களுக்கு நடந்துன்னு வச்சுங்களேன், நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வருங்க. இந்த வைகாசி மாதத்தில் எத்தனையோ வேலை வாய்ப்புகள் எத்தனையோ பேர்த்துக்கு நீங்கள் தருவீர்கள். எத்தனையோ குடும்பங்கள் உங்களால் பசியார போகுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல இந்த லாபஸ்தானத்துக்கு அதிபதியாகிய சூரிய பகவான், இந்த இருவரும் இணைந்து 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த இருவரும் பார்த்திங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு ஸ்தானத்தை பார்க்குறாங்க. குரு திசையோ சூரிய திசையோ இப்பொழுது நடந்ததுன்னா உங்கள் இல்லம் தேடி நல்ல செல்வாக்கும் நல்ல அந்தஸ்தும் உங்களுக்கு வருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, 4ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய சனி பகவான் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த சனி திசை இப்பொழுது உங்களுக்கு நடந்துன்னு வச்சுங்களேன், எத்தனையோ இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, இந்த காடு தோட்டங்கள் கூட வாங்குவீங்க 5ஆம் இடத்துல இந்த சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால. அதனால் தொழில்காரகன் ஆட்சி பெற்று இருப்பது பார்த்திங்கன்னா, நல்ல வேலைவாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வருங்க. எத்தனையோ பேர்த்துக்கு நல்ல வேலைவாய்ப்புகள் தருவீங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த திருமணமாகி எத்தனையோ வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம், அதாவது புத்திர பாக்கியம் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் நல்ல மழலை செல்வங்கள் உங்கள் இல்லம் தேடி வருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த சந்திர பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுவது மட்டும் இல்லாமல் ஜீவனத்தில் 4ஆம் இடத்தை இந்த சந்திர பகவான் பார்க்குறாங்க. இந்த சந்திர பகவான் திசை நடந்தால் கூட உங்களுக்கு எத்தனையோ நல்ல நல்ல வாகனங்கள் உங்கள் இல்லம் தேடி வருங்க. எத்தனையோ ஆடு மாடுகள் குறைவில்லாத செல்வங்கள் உங்கள் இல்லத்தில் இருக்குங்க. இந்த வைகாசி மாதத்தில் இன்னும் எத்தனையோ நல்ல பலன்கள் இந்த வைகாசி மாதத்தில் நடக்கப் போகிறதுங்க உங்களுக்கு. மேலும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த வைகாசி மாதத்தில் எல்லா செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவனை வணங்கி வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.